யாரு என்ன ஊரு பேரு என்ன உன் சமாச்சாரம்? நீ பாட்டு மேல நீ பாட்டு ஓடுற என்னடா எனக்கு யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை, பேசுறதுக்கு நேரம் இல்லை. எங்க அரசாங்கம் எங்க ராஜ்யம் நாங்க சொன்னதான் எங்க நாட்டு இளவரசி அந்த ஆத்துல குளிக்கிறாங்க. அதனால ஆம்பளைங்க அங்க யாரும் போகக்கூடாது. போகக்கூடாது. அது ஒரு தெருபார் கிணறு அண்ணாண்ட குளம் அண்ணாண்ட குட்டை எங்கன்னா போய் குடிச்சுட்டு அந்த வழியே பார்த்து போயினே ஒரு நேரம் நடக்காதா கண்ணையாடு காஞ்சி போன முருங்கை மரம் முருங்கை மரத்தை காலையை குத்தி தொங்கனாங்க சொன்னேன் நீரோட எனக்கும் நீந்தல் தெரியாது. அப்படியே நான் தட்டு கவிதை அந்த ஆத்துல இறங்கி போய் தட்டு அதை மாதிரி தூக்கலாம் பார்த்தாலும் மீன் குஞ்சு கடிக்கும் போது மீன் குஞ்சுகள் கடிக்கும் போது ஐயோ யார் வரமாட்டீங்களா? ஆபத்துக்கு பாவம் இல்லை. எப்படியாவது எழுப்பி எங்க இளவரசி படி செய்யணும். இளவரசி ஆத்துல குடிச்சாங்க. அதிகமான வெள்ளம் உண்டு. இளவரசி அட்டிக்கு போகுது. நாட்டு இளவரசி அவளை அட்டி போகணும்னு சொன்னா அட்டி போட சொல்லிட்டு போறீங்க. இளவரசி நீங்க தாங்க அப்படியா? சாப்பாடு போட்டு அனுப்புறேன். தண்ணி எடுக்கணும். இளவரசியை தொடக்கூடாது. தொடாமலே தண்ணியே எடுக்கணும். எப்படிங்க எடுக்க முடியும்? ஒண்ணு புரியலாமா? தண்ணி ஊற்றிட்டு ஊற்றி குத்தலாம். ஓ வாயோட வாய் வச்சு தண்ணி கிடையாது. ஆத்திர கொஞ்சம் கூட போகணும். இளவரசியை காப்பாற்றுக்க நான் சாப்பாடு போடுறேன். அந்த பக்கமா போய்
ஆமா நான் எங்க இருக்கேன்? ஒரு போர் வீரணி எதுக்கு? டேய், அதே கேட்டேன். ஆனாமான்னு சொன்னேன். நீரோடியில தவறி விழுந்துட்டுமே என்னை யாரா காப்பாத்துந்து? நான் இருக்கிற காவலாளி. நான் தான் உன்னை காப்பாற்றினேன். நீயா? சாப்பாடு போறீங்க. அடடே, இவங்க பாவம் பாருமா. சாப்பாடு சாப்பாடு போடுங்க. சாப்பாடு வேண்டாம். பொன்னி இருக்க பார்த்து போனோம். ஒல்லி அரிசியா சாப்பாடு போடுங்க. போடுறோம். பிரியாணி பிரியாணி போடணுமா? பிரியாணி அண்ணே, நம்ம அரண்மனையில பிரியாணி செஞ்சுல அந்த வாசனை கண்டு அவங்க வந்துட்டுக்கிறாங்க. பிரியாணி சரிப்பா. சாப்பாடு பிரியாணி சாப்பிட்டியா? என்ன பிரியாணி ஒரு வேணும். சும்மா பிரியாணி இருக்கு. உன் பிரியாணி என்னுடைய பிரியாணி பிரியாணி உன் பிரியாணி உன்னுடைய பிரியாணி சொல்றா. அந்த பக்கத்து வந்து சரியில்ல, இந்த பக்கத்து போ. போ. இப்ப கரெக்டா ஒரு தம்பி. இது என்னுடைய பிரியாணி. உன்னுடைய பிரியாணி இது என்னுடைய பிரியாணி. உன் பிரியாணி பாரு, உன்னுடைய பிரியாணி தான் கேள்றா. பிரியாணி சாப்பிட ஆசையை போயிருந்தப்பா எனக்கு. எப்படி சொன்னாலும் என்ன நீ சாப்பிடுறியா? நானும் சாப்பிடுறேன். டேய் சாப்பிட சொல்றேன். அன்பு, என் உயிரை காப்பாத்தணும்னு சொல்றீங்க. துணி நனைவே தரவேடா. நான் சோறு தூச்சு பாரு, அது காஞ்சி போச்சு. இவர் காப்பாற்றவில்லை. உயிரை காத்து உத்தமன் நான் தான். ஆமா, இவதான் உன்னுடைய உயிரை காப்பாத்தின உத்தரமல்லூரா? டேய், உத்திரமல்லூர் இல்லடா, காஞ்சிபுரம் பக்கத்துல ராஜபாளையம்டா. அன்பு, என் உயிரே காப்பாத்தி கொடுத்தாரு இல்ல? ஆமா. அதனால நன்றி மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க. நன்றி சொல்ல போறியா? ஏன்னா உன்னை காப்பாத்தணும் போய் சொல்லிட்டா வா. இது இருந்தா எனக்கு கூச்சமா இருக்கும். நீ அரண்மனைக்கு சென்று போய். உனக்கு நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் செஞ்சு முடிச்சு வை. நான் சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் போறியா? அவன் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சாங்க. வணக்கம் முடிஞ்சு போச்சாங்க. இன்னும் நான் வாயே திறக்கல. அது வெளியே நீ வந்துட்டியேடா. சொல்ல வேண்டியா? சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி வந்துட்டியேடா. அது எப்படி சிவ மூஞ்சில கரண்டி போகும்? அட யார் அவன்? சிவபூஜைலன்னு சொன்னேன். பூஜை சரி எனக்கு தெரியாது. நான் போய் வேலை பார்க்கறேன். ஆமா, நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்க வர காரணம் என்ன? எனக்கிட்ட யாருமே கிடையாது. தாய் கிடையாது, தந்தை கிடையாது, நாடு கிடையாது, நகரம் கிடையாது. என் பெயர் ஆனந்தன். அப்படியா? மிகவும் அழகான பேருங்க. ஆமா, நீங்கள் யார் சொல்லவில்லை. நான் யார் தெரியுமா? நானும் சோழ நாட்டு இளவரசி. என் பெயர் கற்பகங்க. ரொம்ப அழகான பெயர். இதுதான் உன்னை காப்பாற்றிட்டேன். ரொம்ப நன்றி. நில்லுங்க. என்னங்க? என் உயிரையே காப்பாற்றி கொடுத்தீங்கல்ல, அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு ஒன்று கொடுக்கலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பரிசா? பரிசு நடக்க வேண்டாம். நான் வரேன். நில்லுங்க. அந்த பரிசு என்னவென்று தெரிஞ்சுக்கலாம்ல? எனக்கு முக்கியமான வேலைக்கு என் தாய் தந்து தேட வேண்டும். அதான் என் வேலை. அட நில்லுங்க. பரிசு கேட்டுக்கோங்க. பரிசா? சரி, இது கொடுங்க. என் உயிரையே காப்பாற்றி கொடுத்தீங்கல்ல, அதனால என்னையே பரிசா கொடுக்கிறேன். இளவரசி, போது நிறுத்துங்க. நீங்கள் யார்? இந்நாட்டு இளவரசி. நானும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். குடும்பத்தில் பிறந்தவராது ஆளுநர். நில்லுங்க. நானா கோபுரம், நீங்க குப்பை நடுன்னு சொல்றீங்க. ஏழி வச்சாலும் எட்டாதுன்னு சொல்றீங்க. என்னங்க, என்றாச்சும் ஒரு நாள் இடி இடித்தால் அந்த கோபுரமா குப்பை மேட்டுக்கு வந்து தானே ஆகணும். அதற்காக காதலித்து கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுங்க. இதை பாருங்க. நீங்கள் காண்பது பகல் கனவு. நிச்சயமாக பலிக்காது. ஆடு. இல்லைங்க, பகல் கனவு நான் பழிக்க வைக்கிறேன். என்னால முடியும். பார்க்கலாமா? ஆஹா, அழகென்ற உங்களை தான் சொல்ல வேண்டும்.
இப்பேற்பட்ட அழக நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆமா கிழமை குமரன்ற நெத்தியெல்லாம் சூரியன் போயிடுது. அழகென்ற உங்களை தான் சொன்னாங்க. இப்பேற்பட்ட அழகை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆம்பளைகளை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஆம்பளைகளை பார்த்தா எனக்கு வெறுப்பு வரும். ஆனா உங்களை பார்த்தா எனக்கு வெறுப்பே வரலங்க. காதல் தான் வருது. ஆம்பளைங்க கண்ணுல காந்தக வச்சிருப்பேன்னுவாங்க. பொம்பளைங்க பாக்குற பார்வையில அசிறுவாங்களாம். பார்த்தாலே ஒரே பார்வை உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எப்படி